இப்போ எல்லாருக்கும் கேஸ் லைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்கும். நிறைய பேருக்கு கேஸ் பைப் லைன்னா என்னன்னே தெரியாம கூட இருக்கும். சரிங்களா? தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இப்போ கேஸ் பைப் லைனுங்கிறது பெரிய ஒன்றும் ஒரு பெரிய கான்செப்ட் கிடையாது. சிலிண்டர் வீட்டுக்குள்ள இருக்குது. இப்போ மோஸ்ட்லி எல்லா வீட்டுக்கும் இப்போ சிலிண்டர் வீட்டுக்குள்ள தான் இருக்குது. அந்த கான்செப்ட் என்ன பண்ணணும்னா, சிலிண்டர் அப்படியே வெளியில எடுத்துட்டு போயிடும். சிலிண்டரை வெளில ஒரு சேஃபான இடத்துல வச்சு, வென்டிலேஷன் அதாவது காற்று ஓட்டமான இடத்துல வச்சு, அங்கேருந்து பைப் போட்டு கிச்சனுக்குள்ள நம்ம வந்து ஒரு கனெக்ஷன் கொடுக்குறோம். இந்த கிச்சனுக்குள்ள கனெக்ஷன் எதுக்கு? நம்ம வந்து ஒவ்வொரு டைம் இப்போ சிலிண்டர் வெளியில இருக்குது, ஒவ்வொரு டைம் நம்ம சமைச்சு முடிச்சுட்டு போய் கிச்சனுக்கு வெளியில போய் நம்ம வந்து ஆஃப் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்காக தான் கிச்சனுக்குள்ள ஒரு வால்வு வைக்கிறது. ஸோ இந்த கேஸ் பைப்பினோட கான்செப்ட் இதுதான். சிலிண்டர் வெளியில இருக்கும், உள்ள வால்வு வந்து உள்ள இருக்கும். இப்போ உள்ள நீங்க ஆஃப் பண்ணிட்டா இப்போ ரெகுலேட்டர் ஆஃப் ஆயிருமாங்கிற பாத்தீங்கன்னா அது கிடையாது. இப்போ நீங்க உள்ள ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா அந்த வால்வை திறந்தீங்கன்னா அவுட்லெட், அந்த வால்வுக்கு எந்த அவுட்லெட்டை தாண்டி கேஸ் வரும். இல்லைன்னா அந்த அவுட்லெட்டுக்கு பின்னாடியே நிற்கும். நீங்க வந்து ஒரு சில பேர் வந்து உள்ள வால்வு ஆஃப் பண்ணா ரெகுலேட்டர் ஆஃப் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது கண்டிப்பா கிடையாது.